ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு குழம்பு ப்ளஸ் வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். சூப்பரான குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 4 கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஜீரகம் கருகிடக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் மற்ற எல்லா பொருளும் நல்லா செவந்திருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மிளகு இன்னொரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். பேனை நம்ம மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூட அந்த ஈரப்பசனை போகணும். அது வரைக்கும் நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட ஈரப்பசனை எல்லாம் வெளில போயிடுச்சு. இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் இந்த ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். மிக்சர் ஜாரில் நான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். நமக்கு புளி அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த புளி இருக்குல்ல, ஸோ இந்த புளியை நம்ம சேர்த்து இதோட நம்ம அரைச்சிடலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டாலும் சரி, இல்லை கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டாலும் சரி. நான் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா செம்ம வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், குறை நாட்டிடக்கூடாது. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 4 பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வெளியிலே நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்கணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை லைட்டாக ஒதுக்கி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். வெங்காயத்தை நல்லா ஒதுக்கி விட்டு அந்த ஆயிலில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு உடையும் போது தெரிக்கும், அதுக்காக இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடி இருக்கேன். ஸோ கடுகு நல்லா வெடித்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையே நான் சேர்த்துக்கிறேன். அதே போல் இதுவும் வெடிக்கும், அதனால ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடிக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் வெளியில் எடுத்து போகிறீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், வெளியில் தான் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நான் ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும் அது வரைக்கும். ஸோ ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சக்தி சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து நார்மலாகவே குழம்பு, நான்வெஜ் குழம்பு, கிரேவி இது எல்லாத்துக்குமே வந்து அரிசி கழுவின தண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியானது. ஸோ இப்போவும் அதே தான் அரிசி கழுவின தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி கழுவின தண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிசி கழுவும் போது அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நம்ம அலம்புவோம்ல, ஸோ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டாக்கை தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலெலாம் நல்லா வெளியில் கதம்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ஸ்மெல் இருக்குது. அண்ட் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நல்லா வந்து வெளியிட்ருக்கு. நம்ம ஊற்றுனது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். ஆனால் நல்லா வந்து ஆயில் கதம்பி வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து வெந்திருக்கு, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கூட நம்ம எப்படியே விட்டுறலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து இதை நான் வந்து அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறேன். இதான் நம்மளோட குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் இல்லாத சமயத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜலதோசையாக இருக்காது வீட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.